தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும். அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். இந்த மாதிரி வருகிற போதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழுத்து இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக பலரும் இந்த மாதிரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும். பெண்களை அந்த மாதிரி பேசுவதற்கு முதல்ல அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் நீண்ட காலமாக பெண் உரிமை, பெண்களுடைய உரிமைகள், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் நீண்ட காலமாக ரொம்பவும் எச்சரிக்கையோடு இத்தகைய பிரச்சனைகளை நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் பல கட்சிகளில், பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்று தனிப்படையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில அந்தந்த கட்சியில ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரணும் மற்ற கட்சியும்.